2017ல் தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு 7 வயசு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்கான். போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிச்சு அவனை பனிஷ் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெயிலில் வெளில வரான். வந்து அவனோட பெத்த அம்மாவை கொன்னுடுறான். இதுக்கு அவங்க அப்பாவே சாட்சி. அவங்க அப்பாவே ஹைகோர்ட்டில் போய் என் பையன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹைகோர்ட் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால அந்த பையன் சைடில் இதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடலாம் அப்படின்னு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதுமான ஆதாரங்கள் இல்லை. அந்த பையனோட அப்பாவே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மாற்றி பேசிடுறாரு. இல்லை, என் பையன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹைகோர்ட்டில் ஒன்று சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வேற ஒன்று சொல்லிடுறாரு. எதுக்குமே கம்ப்ளீட் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தண்டனையை ரத்து பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை 2 பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கலாம். ஒன்று, உண்மையாகவே தஷ்வந்த் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். பண்ணி நம்ம தமிழ்நாடு போலீஸ் அதுக்கான எவிடன்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணாமல், இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணாமல் இந்த கேஸில் கோட்டை விட்டுருக்காங்க. விச் இஸ் அ பேத்தட்டிக் மிஸ்டேக். ஏன்னா நாளைக்கே அவன் இன்னொரு கொலை கூட பண்ணலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, தஷ்வந்த் கொலை பண்ணியிருப்பான். சுப்ரீம் கோர்ட்டில் காசு கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அங்கேருந்து எப்படியா தப்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மூணாவது பெர்ஸ்பெக்டிவ், உண்மையாகவே தஷ்வந்த் கொலை செய்யலை, சும்மா கேஸை முடிக்கணுங்கிற ப்ரெஷரில் போலீஸ் இதை பண்ணியிருக்காங்க. அப்படி கூட இருக்கலாம். ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 7 வயசு பொண்ணு ஹாசினி 2017 இறந்து அவங்க அம்மா அப்பாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. 8 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்கேஸ் போலீஸ் ஒழுங்கான ஆதாரங்கள் சப்மிட் பண்ணல, ஹைகோர்ட் தப்பான டிசிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. தப்பான ஆளுக்கு தண்டனை கொடுத்ததுக்காக அவங்கள பனிஷ் பண்ணுங்க. அந்த பனிஷ்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல. இல்லை, இவன் தான் பண்ணானா இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, அதுவும் நடக்கல. இந்த மாதிரி கேஸ்லாம் படிக்கிறப்பே ரொம்ப வருத்தமாக இருக்குது, தலை சுற்றுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் போலீஸ் அதை ஒழுங்காக ப்ரூவ் பண்ணாமல் விட்டாங்க. அப்படி இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் ஏதோ பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்கான். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.